தூத்துக்குடியில அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல இங்க வரக்கூடிய தொழிற்சாலையில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலை கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட ஒரு சிறப்பான திட்டம் முதலமைச்சர் தந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் மறுபடியும் அது 1500 உயர்த்தி தரப்படும். அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு 6 மாசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சி இந்த கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, இளம் பெண்களுக்கு தரப்படும். அந்த 6 மாசங்களுக்கு அவங்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவர்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோட ஆட்சி. காலையில பசியோட பிள்ளைங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. அதையே நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்லூரியில போய் நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு நினைப்பீங்க. அதை நினைத்து அவங்களோட படிப்புக்கு தடை வரக்கூடாதுன்னு 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். எடப்பாடி லேப்டாப் எல்லாம் நிறுத்திட்டாரு. நம்ம ஆட்சி வந்த பிறகுதான் லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வசதியான குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்களுக்கு தான் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும்லாம் சொல்லி தரத்துக்கு ஆள் இருக்கு. சாதாரண வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு என்ன படிக்கணும்னு கூட தெரியாது. என்ன கிடைச்சாலும் படிப்பாங்க. எது கிடைச்சா படிச்சா வேலை கிடைக்கும், அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு. இதுக்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு IAS IPS அதிகாரிகளாக நம்ம பிள்ளைங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பது இந்த நான் முதல்வன் திட்டத்தால் தான். கம்மா வேலை அங்க டெல்லியில இருந்து வருது. அது நீங்க வருவாங்கல்ல பிஜேபி அதிமுக ஓட்டு கேட்டு நிறுத்தி கேள்வி கேளுங்க. ஏன் மகளிர் மசோதாவை நிறுத்தினீங்கன்னு கேள்வி கேட்க சொல்றாங்கல்ல. அதே மாதிரி வரும்போது எதுக்கு 100 நாள் வேலைய எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 100 நாள் வேலையை ஏன் கிராமத்துல இருக்கவங்களுக்கே இப்ப கிடையாது. சட்டம் கொண்டு வந்திருக்காரு மோடி 100 நாள் வேலையை குறைச்சு நிறுத்துறதுக்கு. ஆனா அதுக்கு வாயை மூடிக்கிட்டு அதுக்கும் கையை கட்டி தலையாட்டுறது யாரு? எடப்பாடி. 2 பேரும் வருவாங்க. நிறுத்தி கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கூட நிதி கொடுக்கறது இல்ல. 3600 கோடி நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளம் வந்தது இல்ல, மழை வந்தது இல்ல, கஷ்டப்பட்டோம்ல. யார் நிதி கொடுத்தா? நம்ம முதலமைச்சர் கொடுத்தாரு. அவங்க கொடுத்தாங்க. ஏதாவது நிதி அமைச்சர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? தட்டுல காசு போடுங்க, உண்டியல்ல காசு போடாதீங்கன்னாங்க. சொன்னாங்களா? அதை தவிர வேற என்ன செஞ்சாங்க? வேற ஒன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தரவில்லை, நிதி தரல. இவ்வளோ பாதிப்பை பார்த்தாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்களா? ஒரு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்களா? இல்ல. இதுதான் அவங்க நமக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோகம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரேன்னாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடா? அம்மையா சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு. இவங்க எல்லாம் சேர்ந்து அது முறியடிச்சாங்க. அப்ப இருக்கக்கூடிய 543ல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க திமுக ஆதரிச்சது, எல்லாரும் ஆதரிச்சோம். ஆனால் இன்று பெண்களுக்கான மசோதான்னு பொய் சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிப்பதற்கு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான எம்பிக்களுடைய எண்ணிக்கையை மத்த ஹிந்தி பேசுற ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த மாநிலத்துல எல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு நமக்கு குறைக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த சட்டத்தையும் நம்மள கேட்காமையே அவங்களால கொண்டு வந்துட முடியும். அதை செய்வதற்கான ஒரு திட்டத்தை போட்டுட்டு பெண்களுக்கான மசோதா அப்படின்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 543ல 33% கொடுத்தால் நாளைக்கு கூட திமுக, காங்கிரஸ் அத்தனை பேரும் நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாளைக்கு அங்க டெல்லிக்கு போய் அந்த மசோதாவை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் உண்மையான பெண்களுக்கான மசோதா.
அதனால அவங்க வந்தாங்கன்னா அவங்களை நிறுத்தி வச்சு நம்ம கேட்கணும், ஏன் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மசோதாவை பொய் சொல்லி கொண்டு வந்தீங்க என்று நாம் கேட்க வேண்டும். இவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை இந்த தேர்தலிலே நாம் சொல்லித்தர வேண்டும். இந்த பகுதியில ஸ்ரீவைகுண்டம் பகுதியில 3 கோடி மதிப்பீட்டுல ஒரு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 44 கோடி மதிப்பீட்டுல பெரிய தாழை மீன்பிடி இறங்கு தளம் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 151 கிலோமீட்டருக்கான சாலைகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம், அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஜோசப் அண்ணன் நிறைய சண்டை போட்டு வாங்குவாரு. அதோடு நம்முடைய எம்எல்ஏ உங்களுக்காக எப்பொழுதும் பேசக்கூடியவர். அதனால என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 4,29,00,000க்கு 18 பணிகளை இங்க உங்களுக்காக இவர்கள் எல்லாம் வாங்கி தந்திருக்கிறார்கள். அது சிஎஸ்ஆர் நிதியும் கொண்டு வந்திருக்கேன். அது 1,15,00,000 மதிப்பிலான பணிகள் நம்ம இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. முத்தாரம்மன் கோயில்ல 98 லட்சம் ரூபாயில வேலை நடைபெற்று வருகிறது. சொல்றாங்கல்ல, இந்துக்களுக்கு நாங்க தான் காவல்காரர்கள், திமுக எதிர்ன்னு. திமுக ஆட்சியில தான் கிட்டத்தட்ட 4,500 கோயில் கிட்ட குடமுழக்கு செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். 5 கோடியில பேருந்து நிலையம் கட்டப்பட்டது நம்முடைய ஆட்சியில தான். மகளிர் கல்லூரிக்கு செகண்ட் ஷிப்ட் கொண்டு வரப்பட்டது நம்முடைய ஆட்சியில தான். கூடுதல் வகுப்பறைகள் கேட்டிருக்காரு, அதையும் விரைவில் கட்டி தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வீடு 10 லட்சம் வீடுகள் எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைத்து அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டிலே கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் நிச்சயமாக செய்து தருவோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவலோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 8,000 ரூபாய், நீங்க விரும்பிய பொருளை நீங்க விரும்பிய கடையில போய் வாங்குவதற்கு, உங்களுடைய வேலை சுமையை எது குறைக்குமோ அந்த பொருளை வாங்குவதற்கு 8,000 ரூபாய் தொகையை ஒரு கூப்பனா ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்கம் உங்களுக்கு கூப்பன் கொடுக்கும். அந்த கூப்பனை கடையில கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதையெல்லாம் செய்து தருவதற்கு, தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த நம்முடைய வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய